தமிழ் மக்களுக்கு வணக்கம். 3 வழக்குகள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில வந்தது. சொல்லி வைத்தார் போல 3 வழக்கிலும் செருப்படி வாங்கியது திமுக. நாளைக்கு சொல்ல முடியாது. அவங்க ஆளுங்க அதாவது எங்கள அடித்ததுனால செருப்பு பிய்யல. ஏற்கனவே பிஞ்சியிருந்த செருப்பினால தான் எங்கள அடிச்சாங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த 3 வழக்கிலும் அவர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு அவர்களுக்கு வரவில்லை. இதற்கு அவர்கள் செலவழித்திருக்கக்கூடிய பணம்னு எடுத்தீங்கன்னாக்கா, நம்ம பணம் கிட்டத்தட்ட ஒரு 1,00,00,000லேருந்து ரூ. 2,00,00,000 செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த 3 வழக்குக்கு மட்டும் ஒரே ஒரு நாளில் மட்டும். சரியா? இந்த 3 வழக்கிலும் தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய விஷயம் இருக்க முடியுமா என்றால், இவர்கள் சென்றதற்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணைகள் இருக்கு பாருங்க, உத்தரவுகள் இருக்கு பாருங்க, அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்படின்றத நம்மால நம்பலாம். ஏன் அப்படின்னா, முதல் வழக்கு கிட்னி வழக்கு. இந்த கிட்னி வழக்குல நம்ம சிறப்பு புலனாய்வுத்துறை, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம், சிறப்பு விசாரணை ஆணையமா ஏதோ ஒன்று, குழுவா ஏதோ ஒன்று, அதை போடலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில், அந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கலாம் என்ற அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றம் விடுத்த அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே நீதியரசர்களுடைய துணியை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் அந்த எஸ்ஐடி இருக்கிறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதம் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் தான் எங்களுக்கு பிரச்சனைன்ட்டு ஏற்கனவே பல வழக்குகளில் பல தீர்ப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இது போன்ற கருத்துக்கள் அப்படின்றத நம்ம தீர்ப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தீர்ப்பில் ஆப்பரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் தி வேர்டிக்ட்னு இருக்கும். அதாவது செயல் வடிவம் இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செயல் வடிவில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்றதுல அது வராத வரைக்கும் கருத்துக்களை தான் அதுக்கு பார்க்கப்படும். ஒபித்தேர் திக்தம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த லத்தீனத்தில் சொல்லுவாங்க ஒபித்தேர் திக்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான கருத்துக்களை ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, சரி ஆட்சேபனை தான், தீர்ப்பு அதே தான், இந்த ஆட்சேபனையை வேணால் நாங்கள் நீக்கிடுறோம் அப்படின்னு அந்த கருத்துக்களை வேணால் நீக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதன்படி அந்த கருத்துக்களை நீக்கிறான எஸ்ஐடி இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஸோ அந்த விசாரணை தொடரும். இது ஒரு அடி. அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. விசாரணை காலத்திலிருந்தே நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி இருந்தாங்க. இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதுவும் சரணடைந்தவர்கள் அப்படின்றதுல முக்கியமான நபர் திருவேங்கடம் என்கிற நபர். அந்த நபரை அவரே சரணடைந்த பின்னர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவர் தப்பி ஓடினார் அப்படின்னு சொல்லப்பட்டு, அதன் அடிப்படையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு அந்த அவருடைய தரப்பு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படின்ற நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு நபர் A1 அப்படின்னு அறியப்பட்ட அந்த நாகேந்திரன் என்கிற நபரும் மரணம் அடைந்திருக்கிறார். அவர் திடீரென்று அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மரணம் அடைந்திருக்கிறார். நம்ம ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கே தான் அவர் மரணம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு தகவல் வருது. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சில தினங்களிலெல்லாம் இந்த செய்தி வருகிறது அப்படின்றத பார்ப்பவர்களுடைய யூகத்திற்கே விட்டு விடுகிறேன். இந்த வழக்கிலும் பார்த்தீங்கன்னாக்கா தலையிட முடியாது என்று பொருள்பட, அதாவது இந்த சார்ஜ் ஷீட் இருக்கு பாருங்க, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க இல்லையா, இந்த குற்றப்பத்திரிகையில் ஏக குளறுபடி இருக்குது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லி அதை குப்பையில் தூக்கி போட்டதை திருப்பி குப்பை தொட்டில எடுத்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் சிபிஐ தான் இதை விசாரிக்கும் என்பதனை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அப்படின்றது நமக்கு இங்கே புலப்படுகிறது. இதை தனியாக இன்னொரு வீடியோவில் அப்புறம் 100 நாள் பேசுவோம் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை. அடுத்த 3வது மிக முக்கியமான வழக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த சமீபத்தில் இருந்த அந்த கரூர் நடந்த அந்த துயர சம்பவம், அது சார்ந்த வழக்கு. இந்த வழக்கு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இன்றைக்கு ஒரு வழியாக அது விசாரணைக்கு வந்தது. விஜய் தரப்பில் ஆஜரான வக்கீல்கள் பார்த்தீங்கன்னாக்கா திரு கோபால் சுப்பிரமணியம் மற்றும் ஆரியமா சுந்தரம், இவங்க 2 பேரும் தான் ஆஜராக, மூத்த வக்கீல்கள் இவங்க தான் ஆஜராகிறாங்க. இவங்க ஆஜராகி அவங்க விஜய் தரப்பு வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கரூரில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களும் அவங்க தரப்பு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள்.
அதில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதியரசர் தலைமையில், ஓய்வு பெற்ற நீதியரசர் இல்லை இப்போ பணியில் இருக்கக்கூடிய நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை நடந்தால்தான் அது சரியாக இருக்கும் என்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் அதில் வந்து இறந்து போனவங்களுடைய உறவினர் அப்படின்ற நிலையில் வந்து அந்த தகுதியுடன் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கிற நபர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எங்களுக்கு வந்து இந்த விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற காரணத்தினால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிமன்றம் சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கேள்விகள், கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. ஏன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கேள்விகள், கருத்துக்கள் நான் இங்கே சொல்றேன்னா, இந்த கேள்விகளை எல்லாம் சாமானியர்கள் கேட்டிருந்தால் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதியரசர்கள். அவங்க மேலே இதே மாதிரி எஃப்ஐஆர் போடுவாங்களா அப்படின்ற கேள்வியை வந்து ஸ்டாலின் அரசாங்கத்திற்கே விட்டு விடுகிறேன். ஏன்னா நீதிபதிகள் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களா என்றால் இல்லை, அவர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா என்றால் இல்லை. அது உள்ளர்த்தம் கற்பிக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயம்தான் இதுக்கே தவிர்த்து மற்றபடி அவர்களை கேள்வி கேட்கலாம், அவர்களுடைய தீர்ப்பை கேள்வி கேட்கலாம், விமர்சனங்களை முன்வைக்கலாம். இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்படுகின்ற ஒன்று. ஆனால் இங்கே வினோதமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நீதியரசர்களை கேள்வி கேட்டு விட்டீர்கள் அப்படின்ற பேரில் அது ஒரு சாக்கு போக்காக சொல்லி இவர்களை எஃப்ஐஆர் போடுறாங்க. எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள், இங்கே வந்து ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் அல்லது வசை சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், நீதிபதிகளை எதிர்த்து இந்த மாதிரி நபர்களுக்கு நான் வந்து காவடி எடுக்கல, இந்த மாதிரியான நபர்களுக்கு நான் வந்து ஆதரவாக குரல் கொடுக்கல. ஆனால் நியாயமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் கூட வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்மளுடைய போலீஸ் வரதராஜன் போன்றவர்கள். அப்போ அவங்க கேட்ட கேள்வியை தானே இன்னைக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் கேட்டிருக்கு. அப்போ அது எப்படி நீதிமன்ற அவமதிப்பாகும்? இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒருபடி மேலே சென்று இப்படி எப்படி இந்த உயர் நீதிமன்ற தனிநபர் ஒரு நபர் நீதிமன்றம், அந்த ஒரு நபர் நீதியரசரோட நீதிமன்றம் எப்படி இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அப்படின்னு பொருள்பட கேள்விகளை கேட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் இடைக்கால உத்தரவு இன்னும் பிறப்பிக்கல. எழுத்துப்பூர்வமாக சில பதில்களை, விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள். அந்த விளக்கங்களை எல்லாம் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசு தரப்பு சொல்லியிருக்கின்ற காரணத்தினால அது கேட்காம விட்டுருக்காங்க. இது என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு கேள்வியே கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம். அது என்ன அப்படின்னா, 41 பேர், அதில் ஒருத்தர் வந்து 2வது நாள் இறந்து போனார். 40 பேர் அன்றைக்கே இறந்து போயிருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் அந்த 40 பேருடைய உடலை நீங்கள் எப்படி வந்து 4 மணி நேரத்தில் நீங்கள் உடற்கூறாய்வு செய்தீர்கள், போஸ்ட்மார்ட்டம் செய்தீர்கள் அப்படின்ற கேள்வியை பொட்டில் அரைத்தால் போல் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இதற்குத்தான் இது புதிதாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு. இது குறித்த தகவல்களை நான் கேட்டு உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறது அரசாங்க தரப்பு. இதற்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரையில் அவர்கள் நாள் குறித்து கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இது கொடுக்கணும், அடுத்த ஹியரிங்குள்ளே கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி தெரியுமா? 40 பேருக்கு போஸ்ட்மார்ட்டமை அவ்வளோ விரைவாக செய்வதற்கு அந்த அளவுக்கு அங்கே டேபிள்கள் இருந்ததா அப்படின்றது கேள்வி. இல்லை, முதலமைச்சர் சொன்னார், முதலமைச்சர் இதை விரைந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உறவினர் உடனே வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லும் பொழுது நான் அதையெல்லாம் கேட்கல. முதலமைச்சர் சொன்னார், உறவினர்கள் கேட்டார்கள், அதையெல்லாம் நான் கேட்கல. 40 பேருக்கு உடற்கூறாய்வு செய்யப்பட்டதாக சொல்கிறீர்கள் என்றால் இந்த 40 பேருக்கு எந்த மருத்துவர்கள், எத்தனை மருத்துவர்கள் செய்தார்கள், எத்தனை நேரம் செய்தார்கள், இதை தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு நீதிமன்றம் கராராக சொல்லிவிட்டது. இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு உடற்கூறாய்வு முடிந்து அவசரமாக கொடுக்கப்பட்ட உடல்கள் சில 4 மணிக்கெல்லாம் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி செய்தார்கள், ஏன் செய்தார்கள் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நானா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நீதிமன்ற அவமதிப்புன்னு போடலாம், இல்லை வழக்கு போடலாம், இல்லை நான் வந்து என்ன சொல்கிறது, அங்கே பதட்டத்தை ஏற்படுத்த முயல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீதிமன்றத்திலே அது இந்த கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ யார் மேலே வழக்கு போடுவீங்க? அந்த வக்கீல் மேலேயா, அந்த மனுதாரர் மேலேயா, இல்லை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இது குறித்த கேள்விகளை அரசு தரப்பை பார்த்து திரும்பி கேட்ட நீதியரசர் மேலேயா? யார் மேலே கேள்வி கேட்பீங்க? அப்போ இத்தனை கேள்விகளுக்கும் விடைகளை வரும் வாரங்களில் நாம் தெரிந்து கொள்வோம் என்கிற நிலையில் நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லக்கூடியது இதுதான், அரசியலை தள்ளி வைப்போம். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார், அரசியலை தள்ளி வையுங்கள்ட்டு.
அரசியலை தள்ளி வைப்போம், அரசியல் மாச்சரியங்களை தள்ளி வைப்போம். விஜய் என்கிற தனிநபரை முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தா என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த நரட்டிவ். அந்த நரட்டிவ் இன்றைக்கு உடைபட்டிருக்கிறது அல்லது உடைபட ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கட்சின்னு இருந்தால் அந்த கட்சிக்கு ஒரு தலைவன் வருகிறான், ஒரு புதிய கட்சி வருகிறது என்றால் அந்த கட்சி அந்த தலைவன் போய் மக்களை சந்திக்க தான் செய்வான். அந்த தலைவனுக்கு வரவேற்பு இருக்கத்தான் செய்யும். அந்த தலைவன் ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்டாராக இருந்தால் கூட்டம் கூடத்தான் செய்யும். உனக்கேன்னு உதறல் எடுக்கிறது? உன் கட்சியின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் கட்சி உறுப்பினர்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை இதுவரையில் ஆதரித்த மக்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தால் அவனை இதுபோல, அதாவது அந்த தலைவனை, அது யாராவனா இருக்கட்டும், அந்த தலைவனை எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க, அவரை நீங்கள் பிலோ த பெல்ட், அதாவது டேபிளுக்கு கீழே சென்று அடிப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான ஒரு யுக்தியை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? மக்களை சந்தி. இதுவரையில் நீ ஆட்சி செய்திருக்கிறாய் 4.5 ஆண்டுகள் என்றால் இந்த 4.5 ஆண்டுகள் உன் சாதனையை போய் மக்களிடம் சொல். ஏகோபித்த ஆதரவு அவரிடம் இருக்கும் என்றால் நீயே திரும்பி வந்து உட்காரு. அதை விடுத்து உன்னை கேள்வி கேட்பவர்களை எல்லாம் ஒழித்து விட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும். அது எப்படி ஒழித்து கட்ட வேண்டும்? ஜனநாயக முறையில் ஒழித்து கட்ட வேண்டும் என்றில்லை. இந்த மாதிரி வதந்திகள், பொய்கள், பித்தலாட்டங்கள், அவதூறுகள் இதையெல்லாம் வைத்து அவர்களை காலி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த நீதிமன்றத்திலலாம் மேலே ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் இல்லைன்னாக்கா இறைவனுடைய மன்றம் ஒன்று இருக்குல்ல, அங்கே உங்களுக்கு சரியான பதில் வரதானம் செய்யும். அந்த இறைவனுடைய மன்றத்திற்கு நிகரானது தான் மக்கள் மன்றம். அந்த மக்கள் மன்றத்துக்கு தான் நாங்கள் எங்களுடைய இந்த காணொளிகள் வாயிலாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். நீங்கள் தான் இறுதி எஜமானர்கள். நீங்கள் முடிவு செய்ய வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டும், இது சரியா, இது நியாயமா என்று. விஜய்க்கு பொறுப்பு இருக்கிறதா என்றால் தார்மீக பொறுப்பு இருக்கலாம். ஆனால் அதற்காக விஜய் தான் முழுவதுமாக இதற்கு பொறுப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்தனம் இருக்கு பாருங்க. இந்த அயோக்கியத்தனத்திற்கு இன்றைக்கு கடிவாளம் போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதோடு நிற்கக்கூடாது. இவர்களை முழுவதுமாக தோல் உரிக்க வேண்டும். முழுவதுமாக இவர்கள், அதாவது மக்கள் முன்னால் இவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட வேண்டும். நான் நிர்வாணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை லிட்டரலாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்லக்கூடியது எக்ஸ்போஸ் செய்யப்பட வேண்டும் என்பதனைத்தான் நான் சொல்கிறேன். இவர்கள் எத்தகைய அயோக்கியர்கள், கயவர்கள் என்பது தெரிய வேண்டும். இவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்விலிருந்து இவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்றதை சுட்டி காட்டுவதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விஜயை பலிகடாவாக்க பார்க்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்காக விஜயுடைய கட்சியினர் செய்ததையோ அல்லது விஜய் தார்மீக பொறுப்பிலிருந்து நழுவ பார்ப்பதையோ நாம் நியாயப்படுத்தலை. அவர் நழுவ பார்ப்பார் என்று நான் நம்பலை. கண்டிப்பாக தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்வார் என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ என்னன்னா, அந்த கட்சியை இதை வைத்து மட்டுமே முடக்கி விடலாம் என்று நினைத்தவர்களுடைய அந்த எண்ண ஓட்டம் இருக்கு பாருங்க, அந்த எண்ண ஓட்டத்திற்கு சமட்டி அடி கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்றதான் என்னுடைய இந்த இனிஷியலாக அந்த ஹியரிங் எல்லாம் பார்க்கும் பொழுது. ஏன்னா இடைக்கால உத்தரவு இன்னும் வரல, அதுக்கப்புறம் மேலே மேலே ஹியரிங்லாம் இருக்குன்றதுனால போக போக தான் அது எப்படி எடுக்க போகுதுன்னு தெரியும். விஜய் தரப்பு என்னென்ன கேள்விகளை சந்திக்க போகிறது, அவருடைய தரப்பை பார்த்து நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை கேட்கப் போகிறது என்பது அடுத்த செஷனில் நமக்கு தெரிய வரும். ஆனால் இங்கே அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரையில் சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை. நாங்கள் விசாரித்து வருகிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுடன் இன்றைய நிகழ்வு முடிந்திருக்கிறது. அதுவரையில் பார்க்கையில் விஜய் மட்டுமே இதற்கு பொறுப்பு என்று திமுக தரப்பு பரப்பி வந்த அந்த விஷம பிரச்சாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அப்படின்றதற்கு இந்த நீதிமன்றத்துடைய இன்றைய நிகழ்வுகள் ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்று கூறினால் மிகையாகாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.